ஹாய் ஆல் திஸ் சரினா வெல்கம் பேக் டு மை சேனல். ஓகேங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வீடியோ என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளே எப்படி செல்ஃபா த்ரெட்டிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் எடுத்திருக்கிற நூல் வந்துட்டு ஆர்கானிக்கா அந்த த்ரெட் தான் எடுத்திருக்கேன். அந்த கிரீன் கலர் த்ரெட் இருக்கு இல்லையா? ஸோ இதை தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ வாங்க எப்படி வந்துட்டு நான் பண்ண போறேன் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ எப்படி நம்ம த்ரெட்டிங் பண்ண போறோம்னு சொல்லிட்டு வாங்க போய் பார்க்கலாம். ஓகேங்க, இப்ப வந்து நூல் வந்துட்டு நம்ம கொஞ்சம் இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? கொஞ்சம் கைக்கு வந்துட்டு நமக்கு நல்லா சுத்தி நம்ம இப்படி த்ரெட்டிங் பண்ற மாதிரி நூல் வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, இத 2ஆ போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு எனக்கு போதுமானது. சோ இத நான் இந்த இடத்துல கட் பண்ணிக்கிறேன். இத வந்து நாட் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? போட்டாச்சு. வேணா நம்ம செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட மறுபடியும் வேணாலும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே தான், இது ஓகே தான். ஸோ அதனால இதோட விட்டுலாம். வேணா இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு மட்டும் முடிச்சு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு முடிச்சு போட்டுட்டு இத கட் பண்ணிக்கலாம். சிஸ்டர் இருங்க. ஓகேங்களா? இங்க பாருங்க, இந்த அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். எடுத்துட்டு இங்க பாருங்க, என்னோட ஸ்கின்ல வந்துட்டு இங்கெல்லாம் எக்ஸஸ் ஹேர் இருக்கு. ஸோ இங்கேயும் எக்ஸஸ் ஆன ஹேர் எல்லாம் இருக்கு. நான் ரிமூவ் பண்ண போறேன். நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த இடத்துல போய் நம்ம பண்ணக்கூடாதுங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் நீங்க பண்றது. மேபி நிறைய பேர் பண்றது. நம்ம எடுத்த உடனே நம்ம இங்க தான் பண்ணணும். நம்ம இந்த இடத்துல பண்ணி கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி விடணும். அதுக்கப்புறமா தான் நம்ம மேல போயிட்டு தேவையான அளவுக்கு எடுத்துட்டு நம்ம கரெக்ஷன்ஸை வந்து கொடுக்கணும். எடுத்த உடனே நீங்க இந்த இடத்துல பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம இங்க பண்ண கொஞ்சம் அப்படியே இது கீழே இறங்கிடும். இந்த ஐப்ரோ இருக்கு இல்லைங்களா? அந்த ஐப்ரோ வந்துட்டு கொஞ்சம் கீழே இறங்குற மாதிரி ஆயிடும். அப்ப எப்படின்னா நமக்கு இந்த ஷேப் வந்துட்டு அழகா வராது. கொஞ்சம் இப்படி டவுன் ஆன மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால நீங்க முடிஞ்ச வரைக்கும் கீழே இருந்து எடுங்க. நமக்கு வந்து நீங்க கடையில எல்லாம் கூட போய் எடுத்திருந்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி லிஃப்ட் பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிடிக்க சொல்லுவாங்க. அது என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, இந்த ஏரியா இருக்கு இல்லைங்களா? இந்த மிட் ஏரியா, இந்த ஏரியா தான் நமக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நம்ம லிஃப்ட் பண்ணி விட்டுட்டு இதுதான் நமக்கு ஒரு சேஃப் கொடுக்கறது இந்த இடத்துல தான். அதனால இதை நீங்க நல்லா லிஃப்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல நல்லா லிஃப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் இங்க நம்மள இழுத்து பிடிக்க சொல்லுவாங்க. அது என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, இந்த ஹேர் எல்லாம் எடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் நல்லாவே பெயினா இருக்கும். ஸோ அதனால நம்ம இப்படி இழுத்து பிடிக்கும் போது நமக்கு அந்த பெயின் வந்துட்டு கொஞ்சம் கம்மியா இருக்கும். சரிங்களா? அதனாலதான் நல்லா இழுத்து பிடிக்க சொல்றது. ஸோ இந்த இடத்துலயுமே அதே மாதிரி தான். இந்த இடத்துல நம்ம லிஃப்ட் பண்ணிக்கணும். அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு இப்படி கிரிப் பிடிச்சிக்கிட்டு நம்ம பண்ணும்போது இந்த இடம் வந்து வலிக்காத மாதிரி அவங்க எடுப்பாங்க. சப்போஸ் நம்ம விட்டுட்டோம்னா நமக்கு வந்துட்டு ஸ்கின் வந்துட்டு ரிமூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. தோல் வர இதாகிறதுக்கு டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால நீங்க கடையிலேயே போய் பண்ண போறீங்கன்னா கூட நீங்க நல்லா இழுத்து பிடிக்கணும். இல்லைன்னா அவங்க கிட்ட சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு கூட காம் ஆயிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்க வந்து த்ரெட்டிங் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, இப்போ வந்து அதெல்லாம் கடையில போய் பண்ற அந்த ஸ்டெப்புக்கானது. இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல நம்மளே பண்றதுனால கொஞ்சம் நம்ம ஐ இருக்கு இல்லையா? இது நல்லா அப்படி லிஃப்ட் பண்ணி விட்டுட்டு கையில இப்படி பிடிச்சி நம்ம இந்த மாதிரி பண்ண முடியாது. நம்மளே பண்ற மாதிரி தான். அதனால நம்ம இந்த இது இருக்கு இல்லையா? இந்த புருவத்தை வந்துட்டு நல்லா அப்படி இப்படி பார்த்த மாதிரி வச்சு தான் இந்த மாதிரி நூலை வச்சு எடுக்கணும். ஓகேங்களா? அதுதான் கான்செப்ட். புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் யூஸ் பண்ற பவுடரை கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நான் இந்த பவுடரை எடுத்துக்கிறேன். கொஞ்சமா எடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் பெயின் வந்துட்டு கொஞ்சம் தெரியாத இருக்கிறதுக்காகவும் கொஞ்சம் வலுவழுப்பு தன்மை வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாத மாதிரி நம்ம கொஞ்சம் வச்சுக்கும் போது த்ரெட்ல வந்துட்டு ஹேர் நல்லா மாட்டி கொஞ்சம் டக்குன்னு வரும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் இந்த இது அப்ளை பண்றது. ஐப்ரோ பவுடர் இருக்கு, நீங்க வேணும்னா அது கூட யூஸ் பண்ணலாம். பட் என்கிட்ட ஐப்ரோ பவுடர் இல்லை, இதுவே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். வீட்டிலலாம் நீங்க பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு இதுவே போதுமானது தான். ஸோ இப்போதைக்கு இது போதும். ஓகேவா?
ஃபுல்லா நான் பண்ணிட்டேன். இப்போ வாங்க இதுல வந்து எப்படின்னு சொல்றேன். இங்க பாருங்க, நான் தேவையான அளவுக்கு எடுத்துட்டோம் இல்லையா? கைக்கு வந்துட்டு கொஞ்சம் அடக்கமா இருக்கணும். அதாவது நம்ம இப்படி ரோல் பண்ணும்போது இப்படி பண்ணும்போது, இந்த கிரிப் பண்ணும்போது நமக்கு இந்த இடத்துல கரெக்டா பிடிக்கிற மாதிரி இருக்கணும். கொஞ்சம் லெங்க்தியா எடுக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம இந்த இடத்துல போய் ஹேர் வச்சு ரிமூவ் பண்ணும்போது மேபி நமக்கு வராம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நீங்க நல்லா பக்கத்துல வச்சு வச்சு எடுக்க பாருங்க. இப்போ வாங்க பண்ண போலாம். ஆக்சுவலா எனக்கு இந்த இதுல நமக்கு தெரியாது. ஏன்னா நான் வீடியோல பார்த்து பார்த்து என்னால பண்ண முடியாது. ஸோ பெரிய கண்ணாடி ஒண்ணு இங்க வச்சிருக்கேன் நானு. பக்கத்துலயே வச்சிருக்கேன். ஸோ இதுல தான் நான் பண்ண போறேன். இந்த கண்ணாடியில தான் பார்த்து பார்த்து பண்ண போறேன். பட் உங்களுக்கு வந்துட்டு நான் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இங்கெல்லாம் அப்ளை பண்ணியாச்சு பவுடர். பார்த்துக்கோங்க. இதெல்லாமே தான் நம்ம எடுக்க போறோம். ஒரு 5 டைம்ஸ் நம்ம ரோல் பண்ணணும். இது எப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுறேன். இதை வந்துட்டு சிஸ்ஸர் டைப். இதை வந்துங்க நம்ம ஒரு 5 டைம்ஸ் வந்துட்டு நம்ம இப்படி சுத்திக்கலாம். சுத்திட்டு சிஸ்ஸர் டைப்ல நம்ம இப்படி இந்த ஹேரை வந்துட்டு நம்ம இப்படி ஹேர் இருக்குன்னா அதுக்கு நம்ம இப்படி வச்சுட்டு அதுக்கு ஆப்போசிட்ல ஹேரை வச்சுட்டு இதை நம்ம சிஸ்ஸர் மாதிரி நம்ம கட் பண்ணணும். இந்த இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு நம்ம இப்படி இப்படி பண்ணணும். ஸோ அப்படி பண்ணா மட்டும்தான் நம்ம ஹேர் வந்துட்டு நமக்கு கட் ஆகும். ஸோ அதனால அதை பார்த்து பண்ணுங்க. இந்த மாதிரி சுத்திட்டு இந்த மாதிரி இது வந்துட்டு நல்லா ஃப்ரீயா இருக்கணும். நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது இந்த சிஸ்ஸர் மாதிரி இருக்கிறது நல்லா ஃப்ரீயா இருக்கணும். இந்த நூல் வந்துட்டு மாட்டிட்டு இருக்கும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அது கட் பண்றதுக்கு வராது. இங்கேயே நல்லா சிக்க விழுந்த மாதிரி ஆயிடும். ஸோ அதனால அதுவும் பார்த்துக்கோங்க. சொல்ல வேண்டிய பாயிண்ட்ஸ்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சப்போஸ் மேபி ஏதாவது பாயிண்ட்ஸ் நடுவில் தோணுச்சுன்னா கூட நான் உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்றேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம்.
இங்க இருக்கிறது கேட்குறோம். இங்க இருக்கிறதையும் எடுத்தாச்சுங்க. பாருங்க, இங்க இருக்கிறதும் எடுத்தாச்சு. இதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கும் இதுக்கும் பாருங்க. ஸோ இதே மாதிரி தான் இந்த சைடு ஹேரையுமே நான் எடுக்க போகிறேன். ஓகேவா? ஓகே, வாங்க. ஓகேங்க, நம்மளோட இது வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பாருங்க, லிஃப்ட் பண்ணி இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் நம்மளுடைய ஐப்ரோஸ். ஸோ நீங்களும் இதே மாதிரி செல்ஃப் த்ரெட்டிங் பண்ணிக்கோங்க. ஓகே, ஹோப் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேங்க. நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, bye from you, Sarna. Thank you so much to all. Bye.